ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கான ரெசிபி காலிஃப்ளவர் மலாய் கறி. அதுக்கு ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ட்ரைன் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த ஃப்ளாரட்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லிட் வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் அதை வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் ஊற வச்ச பாதாம் ஒரு கையளவு, அப்புறம் கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வதக்கிக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 ஸ்பூன் நெய், அப்புறம் 3 பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எதுவும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் இதையும் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிடுங்க. மேலே லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. இந்த மாதிரி ஃபுல் தண்ணியும் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அதையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது காலிஃப்ளவர் மலாய் கறி ரெடி.